ங்கிறது நமக்கே நல்லா தெரியும். இப்போது உதாரணத்துக்கு இப்போ யோகா பயிற்சி இப்போ பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலவங்க 3 மாதத்துலேயே ரிசல்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு நிறையா பிரச்சனை சரியாயிட்டு அப்படிம்பாங்க. சிலவங்க ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு இப்போ நல்லா இருக்குது, யோகா பண்ணுறதுனால அந்த நோய் சரியாயிருக்கு, நிறையா பிரச்சனைகள் சரியாயிருக்கு, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது, இது மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. சிலவங்க 1 வருஷம் வரைக்கும் ஒன்றும் தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். சிலவங்க யோகா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்குது, நிறையா எஃபெக்ட் தெரியுது அப்படிம்பாங்க. ஸோ எதனால் அந்த மாற்றங்கள், இந்த பலன் கிடைக்கக்கூடிய கால தாமதங்கள் எதனால் நடக்குது அப்படிங்கிறது விஷயம். இப்போ யோகா பயிற்சி ஆரம்பிக்கணும்னா அந்த உடம்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல அதோட வேலை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை தான் முதல்ல யோகா பயிற்சி செய்யும். நீங்கள் யோகாவில் என்ன பயிற்சி எடுத்துட்டாலும் சரி தான், நீங்கள் ஆசனமாக இருக்கட்டும், இல்லை